அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் எந்த கிரகங்கள் இருந்தால் என்ன பலன்கள் என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் சூரிய பகவான் இருந்தால் மிகவும் சிறப்பு. அரசு வேலைகள், கௌரவம், அரசாங்கத்தின் ஆதாயம் இவைகள் கிடைக்கும். லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் நல்ல மனோபாவனையோடு இருப்பார். வெளியிடங்களுக்கு செல்ல ஆர்வப்படுவார். முன்னேற்றங்கள் அடைவார். தைரியம் வீரியம் கிடைக்கும். விடாமுயற்சி உண்டு. அதிர்ஷ்டம் உண்டு. அதே லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருந்தால் தைரிய வீரியம் உண்டு. விடாமுயற்சி உண்டு. மண்மனை யோகம் உண்டு. அதே 3ஆம் வீட்டில் புதன் பகவான் இருந்தால் மிக அருமை, திறமை இருக்கும், புத்தி கூர்மை இருக்கும், விடாமுயற்சி இருக்கும். இவர்கள் கொஞ்சம் சுயநலத்தன்மையோடு இருப்பார்கள். தன் காரியத்தில் சாதிப்பதில் காரியவாதியாக இருப்பார்கள். அதே 3ஆம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் தைரியம் வீரியம் என்பது கொஞ்சம் பாதிக்கப்படும். பொதுவாக 3ஆம் வீட்டில் சுபக்கிரகங்களில் புதனை தவிர மற்ற சுபக்கிரகங்கள் இருப்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இவர் 3ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது, குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது 50% நல்ல பலன்கள் இருக்கும். தைரியம் வீரியம் இருக்காது. இவர்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு, இவருடைய நல்ல செயல்களுக்கு அவருடைய உறவுகள் பாடுபடும். அதே 3ஆம் வீட்டில் லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் இருப்பது ஒரு சிறப்பில்லை. அவர் 3ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். தைரியத்தை ஜாதகர் இழப்பார்கள். வீரத்தை இழப்பார்கள். குடும்ப வாழ்க்கையில் ஆர்வம் இல்லாமல் இருப்பார்கள். அதே நேரம் லக்னத்திற்கு 3ஆம் வீடு ஆட்சி வீடு, உச்சி வீடாக சுக்கிரனுக்கு இருந்தால் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருந்தாலும் 50% நல்ல பலன்கள் இருக்கும். 50% தைரியம் இல்லாமல், வீரியம் இல்லாமல், கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பார்கள். அதே ராகு பகவான் 3ஆம் வீட்டில் இருப்பது மிக மிக சிறப்பு. அதுவும் தொழில்நுட்பத்துறையில், தகவல் தொடர்பு துறையில் சாதனையாளராக இருப்பார்கள். ராகுவான் 3ஆம் வீட்டில் இருப்பவர்கள் ரொம்ப திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள். சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கேது பகவான் 3ஆம் வீட்டில் இருந்தாலும் ராகு பகவான் கொடுக்கும் பலன்களில் சராசரி பாதி பலன்களை கொடுப்பார். அதனால் மோசம் என்று சொல்ல முடியாது. ஆக மொத்தத்தில் 3ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் சனியும் இருந்தால் பலன்கள் கம்மி. மற்றவர்கள் இருந்தால் பலன்கள் அதிகம். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.